என்ன குடும்பத்தோட என்ன ஃபேமிலியோட எங்கேயோ கிளம்பிட்ட? என்னது, டவுனுக்கு போய் படம் பார்க்க போறியா? சரி சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. டிக்கெட்லாம் எடுத்துட்டியாப்பா? எடுக்கலையா? போய் தான் எடுக்கணுமா? சரி, நல்லது நல்லது, நல்லதாக போச்சு. இந்த பாரு, இந்த மாஸ் ஹீரோ அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர் இந்த மாதிரி படத்துக்கெலாம் போயிடாத. ஸ்க்ரீன் பூரா ரத்தக்கரையாக தான் இருக்குது. இப்போ எல்லாமும் அப்படி தான் எடுக்கிறானுங்க. ஒரு படத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கணும்ல, அடி நொறுக்கு ரத்தம் இதுதான் இருக்குது. இப்போ பேர நேற்று ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனாங்கய்யா. ரொம்ப, அதாவது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம். அதாவது பிரம்மாண்டம்யா. என்ன பிரம்மாண்டம்னா, நீ வந்து இந்த ரயிலில் வந்து பெயிண்ட் அடித்து படம் வரைஞ்சி, அப்புறம் தொப்பையில் படம் வரைஞ்சி, அப்புறம் வந்து இந்த பேப்பரெல்லாம் வந்து பில்டிங்கில் ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரம்மாண்டம் அதெல்லாம் கிடையாது. கதை பிரம்மாண்டம், திரைக்கதை அதை விட பிரம்மாண்டம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னா பாரேன். அதாவது காட்சியை பார்த்தோன்னா, இது வந்து ஒரு இலங்கையிலேருந்து வர்ற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி கஷ்டப்படுது, அவங்கள வந்து அகதின்னு சொல்கிறதா சொல்ல வேண்டாமா, அதுக்கு கடைசியில் ஒரு பஞ்சு வச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு காட்சி கூட அதில் வீணாக இல்லைன்னா பார்த்துக்கேன். சில காட்சிகள் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஆனால் அந்த அழுத்தம் நம்மளை பாதிக்காத மாதிரி அடுத்தால ஒரு காமெடி, அதுவும் பஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கேன். அப்புறம் இங்கே பாரு, இந்த ரத்தம் இல்லைன்னு சொன்னால முதல் காட்சியில் அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு கைதியை போட்டு அடிப்பார். வரும்போது கையில் ரத்தம் இருக்கும். அந்த ஒரு காட்சியில் மட்டும்தான் ரத்தம் இருக்குது. ஆனால் அதையும் கூட கிளைமேக்ஸில் லிங்க் பண்ணியிருப்பாருன்னா பார்த்துக்கேன். ஒரு புது டைரக்டர்ப்பா, அபிஷன் ஜீவந்த்னு, நல்ல வருவாப்பில், அருமையாக பண்ணியிருக்காரு. நான் ஒன்றும் கதைக்க இல்லை, நீங்களே போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும்.